ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kongumandala சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பச்சைப்பயிறு தோசைக்கு நான் 1 கப் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். 1/2 கப் இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. நீங்கள் வெறும் பச்சைப்பயிறு வச்சே கூட தோசை செஞ்சுக்கலாம். பட் ரோஸ்ட் மாதிரி வர்றதுக்காக நான் இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன். நம்ம ஊற வச்ச பச்சைப்பயிறு அரிசியை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். நான் அதை ஒரு 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இது கூட நான் ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம 2 பேட்சையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இதை அரைக்கிறதுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். கல் நல்லா சூடாக இருக்கணும். ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா எல்லா பக்கமும் பரவலாக விரித்து விடுங்க. உங்களுக்கு இதுக்கு ரொம்ப எண்ணெய் செலவாகாது. நல்லா ரோஸ்ட் மாதிரி வரும். சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தோசையை நல்ல மிதமான சூட்டில், ஹையும் இல்லாமல் மீடியமும் இல்லாமல் நடுவில் வர மாதிரி வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சு சுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும். இது கூட நான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். பாருங்கள் தோசை எப்படி ஒட்டாமல் வருதுன்னு. இது நான்ஸ்டிக் கல் கூட கிடையாது, இரும்பு கல் தான். திருப்பி போட்டுக்கலாம். நம்ம திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் அதே மாதிரி மிதமான சூட்டில் வேகட்டும். நம்ம தோசை பாருங்கள் சூப்பராக மொறு மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வெறும் நீங்கள் தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டாலே அற்புதமாக இருக்கும். பச்சைப்பயிருக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ப்ரோட்டீன் ரிச்ன்றதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ் ரெசிபியாகவும் இருக்கும். வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.